சொல்லு அக்கா அனுப்பிவிடுறேன். எல்லாத்தையும் எடுத்துருமா அங்கிருந்து எடுத்து போட்டோ நீங்க எடுத்து ஹெல்மெட்ல போட்டோ இருக்கலாம். பூ இருக்குடா, பூ அதுதான். நான் கூட என்னடா பபுள்ஸாக இருக்குன்னு பார்த்தேன். இந்த பூ தான் கீழே காய் அப்படி தண்ணிக்குள்ள வந்து மரம் தனியாக இருக்கும். அங்கே போய் நின்றதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிக்கிறது எப்படி தண்ணிக்குள்ளே இருக்குது. நிழல்லே போனா நல்லா இருக்குது. நிழல்ல போகும்போது நீங்க நிறைய முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி மாப்பிள்ள வீடியோ எடுத்துருக்காங்க. சாப்பிட ஒன்றுமே கொண்டு வரல. நாங்கள் அப்படி தனியாலாம் சாப்பிட மாட்டோம். நீ எடுத்துட்டு பண்ணாத ஆழமாப்பா. கழுத்து முட்டை வருவேன் நான் போட்டு போய் கரை தான் இது போட்டு போய் அங்கே ஆழமாயிடுச்சு. இது கொடி மாதிரி எப்படியே படருமோ? ஆமாம் சார், இது கொடி இல்லை, அந்த மரத்தோட வேறு சார். வேறு இது ஒரு இடம். அந்த படைப்பில் இது ஒரு வேறு தான். வேறு எங்கேருந்து வருது பாருங்க. எவ்வளோ திக்காக இருக்கும் பாருங்க அந்த இலை. தண்ணிக்குள்ள மேங்க்ரோவ் தென்னை மரம் நிறைய பேர் இருக்கு சார். தென்னை மரம், சொற்பனை செடி நிறைய பேர் இருக்கு. புயல் தடுக்கும், வெள்ளத்தை தடுக்கும். ஆமாம் ஆமாம். சுனாமி அது போல வந்துச்சுன்னா அந்த அதிர்வலையை வந்து நிப்பாட்டும். அதிகமாக பாதிப்படையாது. பக்கத்தில் மீன் கிடக்கா? மீனெல்லாம் இருக்கு மேடம். அடியா வலை எடுக்காம வந்துட்டோம். அது வந்து நல்ல தண்ணி மட்டும் தான் இருக்கும், இது உப்பு தண்ணி இல்லை. பாம்பெல்லாம் இருக்குமா? மீன் வச்சுருக்காங்க. பாம்பு பாம்பு உப்பு தண்ணி பாம்பு. அதுக்காக ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். போகிற வரைக்கும் இப்படியே இருந்தால் கூட நல்லா இருக்கும். அது மதுரை போகிற வரைக்கும் வெயிலோடைய அருமை வெயிலில் வந்தால் தான். வெயில் தான் அமைதியாக இருக்கும். நீச்சல் தெரியுமா? எனக்கு தெரியும். குதிக்கிறியா? நீச்சல் தெரியுமா தெரியாதா? என்ன பாதி கோஷ்டியை காணா. எல்லாருமே காலேஜ் சார். ஆமாம் ஆமாம், எல்லாரும் காலேஜ் தான். என்ன எந்த காலேஜ்? பைபிள் காலேஜ். மதுரையில் இருக்கு. 2 பஸ்ஸில் வந்து போனேன். 2 பஸ். காய் தூக்கும். அந்த காய் தான் பறிக்கலாம் நினைச்சேன். லீவுன்றனால இவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆமாம் சார், அதுவும் ஃபெஸ்டிவல் டைம் வரை வரிசையாக வந்துட்டே இருக்கா. வரிசையாக வந்துட்டே இருக்கு. ஆயுதம் முருங்கைக்காய் மாதிரி. இன்னைக்கு அக்கோச்சு இன்னைக்கு டூல மாமா அதை மட்டும் நான் ஞாபகப்படுத்தினேன். அவன் மட்டும் ஒன்று ஞாபகப்படுத்தினேன்.
ஆமாம் போயிட்டு இருக்கான். இதை பற்றி வேற என்ன இருக்கு? இந்த மாதிரி இருக்கா? இதை பற்றி என்னென்ன வேற இருக்கு? இதை பற்றியா? இது வந்து ஒன்லி இதுல வந்து ஒரு 17 வேரியன்ட் இருக்கு சார். இந்த கார்ட்ல 17 வேரியன்ட் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனி இதுவா? ஆமா. அது நம்மளாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கு. நீங்க பீச் எங்க இருக்குன்னு காட்ட மாட்டீங்களா? பீச் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். ஒரு ஆளுக்கு 5000 ரூபா கட்டினா சரியா கூட வேற வினோதமான வேற எதுவும் இருக்காது. பாம்பு தவிர இல்ல சார், நிறைய இருக்கு சார். நிறைய இந்த நீர்நாய் நிறைய இருக்கு. ஆனா இப்ப கண்ணே தெரியாது சார். ஏன்னா போட்டு போயிட்டு வந்தோம்ல, அதனால கொஞ்சம் மிரண்டு போய் தூரமா நிற்கும். வேற இடமா போயிருக்கு. மார்னிங் டைம் வந்துன்னா பார்க்கலாம். மீன் பிடிக்கிறக்கா கத்துங்க காடா இருக்காது. கொஞ்சம் நிலமெல்லாம் இருக்கும். காலேஜ் இருந்து அப்படியே போட்டுருந்தாங்க. அப்பெல்லாம் நீங்க போய் காட்ட மாட்டீங்களா? அப்பெல்லாம் போய் காட்ட மாட்டீங்க? இல்ல அங்கெல்லாம் நமக்கு அளவு தெரியாது. தனியா பண்ணி போனேன். அவ்வளோதான் கரெக்ட் போறீங்களா? காம் நேரம் தான் ஆச்சு, 20 நிமிஷம் தான் ஆச்சு. நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க கூட அங்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இல்லையே, நமக்கு முன்னாடி போனவங்க தான் இப்ப கையை காட்டினது அவர். இப்ப அங்கிட்டு போனாங்கல்ல, நமக்கு முன்னாடி அங்கிட்டு போனாங்கல்ல. சின்ன போட்டா ஆமா, 11 மணிக்கு வந்தோம். 11:20 தான் ஆகுது. இல்ல எல்லா போட்டுக்கும் ஒரே மாதிரி தான்ப்பா. இல்ல மேம், அங்க வந்து 40 மினிட்ஸ், நமக்கு இங்க 30 மினிட்ஸ் தான். நான் கால் பண்ணி என்ன கொடுக்குறேன். இல்லம்மா, இப்ப நீங்க ஏத்தியே 20 நிமிஷம் தான் ஆகுது. அதான் வரதுக்கு 10 நிமிஷம், சுத்தி பார்க்க 10 நிமிஷம், ரிட்டர்ன் போறதுக்கு 10 நிமிஷம். லென்சி பஸ்ட் கேட்கவா? எனக்கு முன்னாடி உள்ள போட்டு தான் அவங்க ஏறி போனாங்க. சின்ன போட்டு ஜோனதான் இப்ப நாங்க பேசணும்ல, அவங்க ஆனா அவங்க அங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, எங்க கூட வந்தவங்க எங்க கூட வந்தவங்க தான். குமாரன் தானே, குமார் தானே அவரு. சிவா தான் ஏத்துனாரு. நீங்களே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போன் அடிக்கல. இந்த மாதிரி காலேஜ்ல உள்ளவங்களுக்கு கிடையாது, எக்ஸ்ட்ரா அலோட் கிடையாது. இதுவே எங்களுக்கு 20 நிமிஷமா, மற்றவங்களுக்கு 40 நிமிஷமா. எக்ஸ்ட்ரா டைம் தர மாட்டாங்க சார். இந்த வரி இல்ல பாஸ் தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். வர்றாங்க. வண்டியை நிப்பாட்டுங்க, புடிங்கப்பா. பாட்டு சொல்றேன், பிரேக் போடுங்க. எல்லாமே 40 நிமிஷம் தான். இவங்கள்ட்ட சொல்லுங்களேன், உங்களுக்கு தனி காசு கேக்குறாங்க. பாஸ் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அவன் சொன்னாங்க நீங்க ஒண்ணு. அவங்க 40 நாடி பண்ண கூடாதுடா. அவங்க 40, எங்களுக்கு 30 தான். எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான். இல்ல சார், அவங்க டிபார்ட்மென்ட் வேற, இது கவர்மெண்ட் சார். ஐயோ, எங்களை ஏத்தி விட்டுட்டு ஒரு டிக்கெட் தான் தம்பி போடுறாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளவு 10 நிமிஷத்துக்கு 2000மா. சிவா நம்பர் இருக்குங்களா? அந்த அவர்கிட்ட இருக்குது. இல்ல எல்லா எங்க மொத்தமா காலேஜ்ல அவங்க தான் எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த பே படம் மட்டும் அப்படியே ஏத்துறதா ஏத்திட்டு போய் 40 நிமிஷம் சுத்தி இல்ல இல்ல, நீங்க அப்ப சொல்லிருக்க, நீங்க ஒரே காலேஜ்னா நாங்க ஏத்த மாட்டோம். நீங்க 30 நிமிஷம் நீங்க தான சொன்னீங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல. சுடுதண்ணி கொதிக்கிறது இல்ல மத்த படங்கள்லாம் காலேஜ்ல இருந்து வரதுல எல்லாம் ஒரே அப்படினா எல்லாம் நம்ம முன்னாடி போட்டே போயிட்டு அதுதான் நான் கால் பண்ணி கேட்டேன். முன்னாடி போட்டா இப்ப நான் சொல்றேன், அது எக்ஸ்ட்ரா டைம்ன்றீங்க. இல்ல நீங்க அப்படி ஏத்தும் போது சொல்லணும். இந்த மாதிரி நீங்க காலேஜ்ல இருந்து வந்து செட் எல்லாம் இதுல பாதி போறாங்க, இதுல போறாங்க. வர அரை மணி நேரம், நாங்களா போனோட 1 மணி நேரம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இல்ல சார், நமக்கு அரை மணி நேரம் தான் சார் டைம். எக்ஸ்ட்ரா டைம் தர மாட்டாங்க சார். அதான் சொல்லிட்டு தானே போறாரு, எல்லாத்துக்கும் 40 நிமிஷம். எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா எங்க மேல கம்ப்ளைன்ட் பண்றாங்க. நீங்க சிவான் ஃபோன் நம்பர் உங்கள்ட்ட இல்லையா? இல்ல சார், அவங்க பக்கத்து டிபார்ட்மென்ட் எங்க கிட்ட கிடையாது. நான் கால் பண்ணி என்ன கேக்குறேன். அதான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி காலேஜ்ல உள்ளவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, எங்கள்ட்ட கேக்குறான்னு கேளுங்க. நாங்க அது போல எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் லேட்டா போனா எங்க மேல கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க. இல்ல இல்ல, நாங்க மொத்தமா தான பணம் கட்டி இருக்கோம். அந்த போட்டு கொண்டு இந்த போட்டு கொண்டு கட்டலையே. அது டிஃபரண்ட் மேம். அது 40 மினிட்ஸ் சொல்ல, நமக்கு 30 மினிட்ஸ் தான். அப்ப இதுக்கு காசு கம்மியா? ஆமா மேம், நீங்க 1400 ரூபாய் மட்டும், அங்க 2000 ஆகும். அதாங்க கவர்மெண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா பிரைவேட் வந்து இல்ல அப்படினா இவங்க என்ன பண்ணிக்கணும்னா, காலேஜ் எல்லாமே 45 மினிட்ஸ் போகுதுன்னா இவங்க ஏத்திருக்க கூடாது. நம்ம ரவுண்ட் போவோம்.
நீச்சல் அடிச்சுட்டே வரா. அதெல்லாம் ஒரு 45ல போறீங்க, எங்கள்கிட்ட வந்தா நாங்க 30 தான் கொடுத்துருவோம். அங்க வர அவர் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் நீச்சல் அடிப்பேன்ப்பா. நான்லாம் நீச்சல் சூப்பரா அடிப்பேன். எங்களுக்கு எதுவும் சொல்ல மேம் அவங்க சொல்லியிருந்தாலும் எக்ஸ்ட்ரா சுற்றி காமிக்கலாம். எங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் டைம். நாங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தோம்னா அவரை நானே பார்க்குறேன். எதுக்கு நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு எங்களை கொஸ்டின் கேட்கறாங்க. பாட்டியா? ஆமா பாட்டி தான். மீன் பிடிக்கிற ஆளா? பாட்டி மீன் பிடிக்கிறதா இல்லை நீச்சல் அடிக்கிறதா? மீன் பிடிக்கிற ஆளா? சரிண்ணே சரிண்ணே, எவ்வளோ போட்டீங்க? அதான் சொல்றேன். என்ன? அதுக்கு மேலே தாண்டி அவங்க சரி. கேட்டாங்கன்னா சரி. அது தேவைன்னு சரிண்ணே. அதானே பிரைவேட் போட்டு இந்த கோயிலில் அது இதுக்கு கவர்மெண்ட் போட்டு போகல. ஓ, இறங்கி அதில் மாறிக்கிறோமா? சரி. நாங்கள் இந்த போட்டு ஏறிட்டோம். பணத்துறை அதான் கவர்மெண்ட். இல்லை அவர் இந்த சிவா வாக்கியமோ இந்த காலேஜில் உள்ள எல்லாரையும் பாதி பேர் இங்கிட்டு பாதி பேர் அங்கிட்டு அனுப்புனா நாங்கள் போகணும். சிவா சிவா இருக்காங்க பக்கத்தில் கேளுங்க. அண்ணா டிபார்ட்மெண்ட் பேசுறாங்க அதில் வந்து உள்ள போனாங்க கேட்குறாங்கல்ல. அது பார்த்துட்டு நீங்கள் அங்கே தம்பி நெல்லிக்காய் சாப்பிட்றியாப்பா? தனி தெளிக்கிறதுனால தம்பி பேர் நெல்லிக்காய் சாப்பிட்றியா? நெல்லிக்காய் சாப்பிட்றியா? தனி நான் எல்லா இதுலையும் இருக்கேன் நினச்சிட்டேன். ஏன்னா தம்பி வாட்டர்